வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு வீசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரிஷபராசி. ரிஷபராசியில 3 நட்சத்திரம் இருக்கு. ரிஷபராசியோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் பாதம் 2, 3, 4. ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் பாதம் 1, 2, 3, 4. அதே மிருகசீட நட்சத்திரம் பாதம் 1, 2 இதெல்லாம் சேர்ந்தது தான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் உங்களோட மனநிலை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இதுல பிறந்தவங்களுக்கு நம்ம நல்லா தானே எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணோம். நம்ம நல்லா தானே எல்லாமே ஒர்க் பண்ணி குடுத்தோம். நம்ம ஃபேமிலி லைஃப் நல்லா தானே பொறுப்பா பார்த்துக்கிட்டோம். ஏன் நமக்கு இன்னும் ஒரு பெரிய ரெகக்னிஷன், பெரிய லக் வரல? ரிஷபனா லக்கு, ரிஷபனா லக்கு, குரு 3ல உச்சம், சனி 11ல எல்லாமே இருந்தும் ஏன் லக் வரலன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து இருக்கு. அடுத்தது ரோகிணி. இந்த ரோகிணிக்கு மைண்ட் எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கீங்க. இப்ப கிடைச்சிரும், இதோ நாளைக்கு கிடைச்சிரும், இதோ இப்ப நடந்துரும், இது முடிஞ்சிரும், இது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடயே அந்த ரோகிணி அப்படியே கொண்டு போயிட்டு ரொம்ப நாளா நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ குரு 3ல வந்திருக்கு. இது என்ன ஸ்டேட்டஸ் பண்ண போகுது? அதுக்கு அடுத்தது மிருகசீடம். மிருகசீடம் நம்ம உழைத்தும் நமக்கு ஒரு மரியாதை இல்லை, நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு கூட சில பேருக்கு தோணலாம். இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த ரிஷபராசிக்கு இப்போ இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மன நெருக்கடியான, ஒரு மாதிரி ஒரு குழப்பமான, ஒரு சின்ன பயம் கலந்த உணர்வோட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்துடைய காம்பினேஷன் கொடுத்துட்டே இருக்குது. ரிசல்ட் என்ன? குரு 3ல பெரிய ஸ்கோர் இல்லை, சனி 11ல ஃபேவராக இருக்கார். இருந்தாலுமே அந்த ராசியில் பிறந்த சிலருக்கு திருப்தி இல்லை. ஏதோ ஒரு, ஏன்னா ராகு தசை நிறைய பேருக்கு நடக்கலாம், குரு தசை சில பேருக்கு நடக்கலாம், சனி தசை சில பேருக்கு நடக்கலாம், ஒரு சிலருக்கு செவ்வாய் தசை. ஸோ ஏதோ ஒரு திருப்தி இல்லை. இதை எப்படி சரி பண்ணலாம்? சிம்பிளான ரெமெடி என்ன? ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சனி 11ல் இருக்குது. 11னா ஆதாயம் லாபம். அப்போது இந்த ஆதாயம் லாபம்னா என்ன? நீங்கள் ஒரு முதலீடு போடுறீங்க. ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்றீங்க. அந்த தொழில் நீங்கள் போடுற முதலீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த பொருள் உற்பத்தி ஆகுது. அந்த பொருள் எல்லாம் விற்றா உங்களுக்கு லாபமாக மாறிடும். இது நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கணும். 11னா லாபம். அந்த லாபத்தை சனினா என்ன கொடுக்குறியோ திருப்பி வந்துடும். இதுதான் சனியுடைய லாஜிக். அப்போது மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். பரிகாரங்களும் ரெமெடிஸும் மாறிட்டே இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எப்படி நம்ம யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது? வெரி சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல ஒரு பேப்பரில் எழுதுங்க. என்ன வேணுமோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட அதில் 10% நீங்கள் முதல்ல யாருக்காவது அதை கொடுங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் மணி வேணுமா, ஜாக்பாட் லக்கு வேணுமா, இல்லை உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமா, அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. அதை கொடுக்கும்போது இந்த 11 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை திரும்ப மல்டிபிள் ஆக்கி உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். அதுதான் 11. 11 நீ என்ன விதைக்கிறாயோ அதை பல மடங்காக உற்பத்தி ஆகும்னு அர்த்தம். இது முதல் ரெமெடி. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் யாருக்கு உங்களுக்கு என்ன ஃபேவர் வேணுமோ அதை இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 12 மடங்காக திருப்பி வந்துடும். முதல் பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டா. 2வது, குரு 3ல இருக்கார், சனி 11ல் இருக்குது. ஆனால் குருவுடைய பார்வை சனி மேலே இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பிரச்சனை பெருசாக இல்லாத ஒரு ராசியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏதோ ஒன்று கிடைக்காம போராடிட்டே இருக்குது. இது கிடைக்கணும், நடக்கணும். அதுக்கு அடுத்த ரெமெடி என்ன? த பெஸ்ட் ப்ரேயர்ஸ் என்ன செய்தால் உங்களுக்கு பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னா, இப்போ டாமினேட்டிங்கான பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஏன்னா அவர் தான் உச்சத்துக்கு வந்திருக்காரு. ஸோ டாமினேட்டிங்கான பிளானட். ரிஷபத்துக்கு குரு அன்ஃபேவர் தான். இருந்தாலுமே அந்த டாமினேட்டிங்கான பிளானட்டை சாந்தப்படுத்தி நீங்கள் ஒரு அட்வான்டேஜை எடுத்துக்கணும் அப்படின்னா, குருனா நீங்கள் வணங்கக்கூடிய குரு, உங்களுடைய மாஸ்டர், உங்களுடைய டீச்சர், உங்களுடைய வெல்விஷர், உங்களுடைய குரு, உங்களுடைய ஆசான். உங்களுக்கு யார் இந்த விதையை வாழ்க்கையில் விதைச்சாங்க? உங்களுக்கு யார் இந்த நன்மையெல்லாம் செஞ்சாங்க? நீங்கள் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் யார்? அவங்களுக்கு போய் நீங்கள் சாஷ்டாங்கமாக ஒரு பிளெஸ்ஸிங்கை வாங்குங்க. 2வது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் இந்த கைமாறுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல, இவ்வளோ உதவிகள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, அது என்ன மனசார நீங்கள் விருப்பப்பட்டு செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஷபத்தில் உள்ள அந்த குரு என்ன பண்ணுவார்னா பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருவார். ஸோ பிளெஸ்ஸிங் கிடைக்கும் போது என்னன்னா, நீங்கள் ஏதோ நடக்காமல் போராடுறீங்க இல்லையா, அது உங்களுக்கு தானாக வரும். உங்களுடைய குரு உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே கூட இருக்கலாம். நான் ரிஷபத்துக்கு நிறைய பேர் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபாதராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், மதர் அம்மாவாக இருக்கலாம்,
இல்லை மாமாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் சில பேருக்கு மனைவியாக இருக்கலாம், சில பேருக்கு கணவனாக கூட இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு அந்த பிளெஸிங். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. தாரக மந்திரமாக நான் சொல்கிறேன். 3வது, ரிஷப ராசிக்கு இன்னும் அந்த லக்கு வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகணும், ரொம்ப பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்க எப்பவுமே ரிஷபனா சுக்ரன். அந்த சுக்ரனுடைய ராசி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப். அது இப்போ வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஒரு அம்பாள் கோயிலில், இல்லை நீங்கள் ஒரு லக்ஷ்மி கோயிலில், இல்லை வீட்லேயே, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், நான் வீட்லேயே கூட நீங்கள் ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு எப்பவுமே சுக்ரனா இனிப்பு ஸ்வீட்ஸ், ஸோ சில பேரில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, சாக்லேட்ஸாவது வாங்கி வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பூஜை பண்ணுங்கள், ப்ரேயர்ஸ் பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸில் அலங்காரம் பண்ணி ப்ரேயர்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த சுக்ரன் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கும். அந்த அட்ராக்ஷன் என்ன பண்ணும், நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்துடும். அது லக்காகவும் இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸாக இருக்கலாம், உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் ஸ்டடீஸாக இருக்கலாம், உங்களோட ட்ராவல் பிளானாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். ஆனால் இந்த 3 சிம்பிள் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு, ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது, டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா, இல்லை யூரோப், இல்லை யூஏஇ, இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.